Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard மேக்ஸில் எக்ஸைஸ் 2.8ல் ஃபர்ஸ்ட் சம். ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் a cube root of unity அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒமேகா க்யூப் அதோட வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒமேகா க்யூப் 1 அதுதான் ஒமேகா இஸ் a cube root of unity அப்படிங்கிறதோட அர்த்தம். இதில் இதோட வேல்யூ -1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறக்காண்டி நான் இங்கே a இன்ட்டு 1ங்கிறதுக்கு பதிலாக a ஒமேகா க்யூப் அப்படின்னு மட்டும் எழுதுகிறேன். மீது எதையும் மாற்றாமல் நான் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லேயும் a ஒமேகா க்யூப்னு எழுதிக்கிறேன். ஒமேகா க்யூபோட வேல்யூ 1 தான், அதனால் அதை நம்ம எங்கேனாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் b இன்ட்டு இங்கேயும் நான் ஒரு ஒமேகா க்யூபை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ அது ஒமேகா பவர் 4ன்னு ஆகும். ப்ளஸ் c ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை c ப்ளஸ் a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் இதில் ஒமேகாவை காமனாக வெளில எடுக்க போகிறேன். அப்படி எடுத்தால் நம்மளுக்கு a ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் b ப்ளஸ் c ஒமேகா பை b ப்ளஸ் c ஒமேகா ப்ளஸ் a ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடும். ஸோ இதுதான் டினாமினேட்டரில் இருக்கும். நியூமரேட்டர்லேயும் இதே இது வந்துடும். ஸோ இதுவும் அப்படியே கேன்சல் ஆகிடும். சிமிலராக இங்கே ஒமேகா ஸ்கொயராக நான் வெளியில் எடுக்கிறேன். அப்படி எடுத்தால் நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் இருக்கிறது a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் c இது மட்டும்தான் இருக்கும். ஸோ டினாமினேட்டர்லேயும் இதே தான் நம்மளுக்கு இருக்கும். c ப்ளஸ் a ஒமேகா ப்ளஸ் b ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி இது க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிங்கிறனால 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த +1 இங்கிட்டு கொண்டு போயிட்டா ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ இதோட வேல்யூ -1. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கதும் அதுதான். இதோட வேல்யூ -1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.